வணக்கம். மேசராசி நேயர்களே, குருபெயர்ச்சி பலன்கள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்ற திருக்குறள் கூறும் கருத்தின்படி நீங்கள் வரவிருக்கும் 1 வருட காலத்திற்கும் நடந்து கொள்ள வேண்டும். குழி தோண்டுவதற்காக தன்னை வெட்டுகின்ற மனிதனையும் சேர்த்து தாங்கி பிடிக்கின்ற நிலம் போல தன்னை அவமதிப்பவர்களிடமும் பொறுமை காட்டி மன்னித்து அவர்களுக்கு உதவி செய்து வருவதால் மட்டுமே இந்த 1 வருட காலத்தில் உங்களால் நிம்மதியான சூழலை காண இயலும். இதுநாள் வரை 5ஆம் இடத்தில் வாசம் செய்து வந்த குரு பகவான் தற்போது 6ஆம் இடத்திற்கு வர உள்ளார். சகடயோகம் என்று சொல்லக்கூடிய குருவின் 6ஆம் இடத்து சஞ்சாரம் இறங்கிய காரியங்களில் தடங்களை ஏற்படுத்தும். 6இல் குரு பகவான் அமர்வது சிரமம் என்றாலும் அவரது சிறப்பு பார்வை தனஸ்தானத்தின் மீது விழுவதால் பொருளாதார நிலையில் பிரச்சனை ஏதுமின்றி தன வரவு என்பது தொடர்ந்து கொண்டிருக்கும். 6ஆம் இடத்து குரு ஆத்ம ஞானத்தை தருவதோடு ஆன்மீக பணிகளிலும் ஈடுபடுத்துவார். நியாய தர்மங்களை அலசி ஆராய்ந்து அடுத்தவர்களுக்கு அறிவுரை கூறும் திறன் வளரும். உங்களது பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். 6ஆம் இடத்தில் குரு பகவான் மாசம் உடல்நிலையை சற்று அசைத்து பார்க்கும். சர்க்கரை நோயுள்ளவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். அதிகப்படியான உழைப்பின் காரணமாக அவ்வப்போது உடல் அசதியால் அவதிப்பட நேரிடும். வீண் வம்பு வழக்கு வந்து சேரக்கூடும். நமக்கு சம்பந்தமில்லாத அடுத்தவர்களின் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. கடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளில் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் சங்கடத்திற்கு ஆளாக நேரிடலாம். தொலைதூர பிரயாணங்களின் போது பாதுகாப்புடனும் மிகுந்த கவனத்துடனும் பயணிக்க வேண்டிய கட்டாயம் ஆகிறது. வாகனங்களின் பராமரிப்பு செலவு அதிகரிக்கும். குடியிருக்கும் வீட்டில் ஆல்ட்ரேஷன் பணிகளை தற்போது செய்வது நல்லதல்ல. வரும் 1 வருட காலத்திற்கு எந்த ஒரு பணியிலும் மிகுந்த நிதானத்தோடும் கவனத்தோடும் ஈடுபட வேண்டியிருக்கும். இந்த குரு பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு சுமாரான பலனையே தரும். மாணவர்கள் குருவின் சாதகமற்ற நிலையால் மாணவர்கள் கூடுதல் உழைப்பினை வெளிப்படுத்துவது அவசியம். நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற ஆசிரியர்களின் உதவி தேவை. ஆசிரியரோடு உணர்ச்சி வசத்தால் உண்டாகும் கருத்து வேறுபாடு உங்கள் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல. சிவில் இன்ஜினியரிங், இயற்பியல், உடற்கல்வி, பிசியோதெரபி, பயோடெக்னாலஜி ஆகிய துறைகளை சார்ந்த மாணவர்கள் முன்னேற்றம் கண்டு வருவார்கள். பெண்கள் கணவனின் உடல்நிலையில் மட்டுமல்லாது மனநிலையிலும் அக்கறை கொள்ள வேண்டிய நேரம் இது. 7ஆம் வீட்டிற்கு 12இல் குரு பகவான் மறைவதால் தம்பதியருக்குள் அவ்வப்போது கருத்து வேறுபாடு தோன்றக்கூடும். தொழில் உத்தியோகம். 10ஆம் இடமாகிய ஜீவஸ்தானத்தின் மீது குரு பகவானின் சிறப்பு பார்வை விழுவதால் தொழில் ரீதியாக எவ்வித தடங்களும் இருக்காது. உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வோடு விரும்பிய இடமாற்றத்தினையும் அடைவார்கள். மற்ற பணியாளர்களின் ஆதரவின்றி தனித்து செயல்பட வேண்டிய சூழல் உருவாகும் என்பதால் சற்று அதிகப்படியான உழைப்பினை வெளிப்படுத்த வேண்டியிருக்கும். காவல்துறையினர், சட்ட ஆலோசகர், போக்குவரத்து துறை ஊழியர்கள், அரசு பணியாளர்கள், வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள் சிறப்பாக செயல்பட்டு முன்னேற்றம் கண்டு வருவார்கள். பொதுவான நிலை. சயன சுகஸ்தானத்தின் மீதான குரு பகவானின் பார்வை இரவினில் நிம்மதியான உறக்கத்தை தரும். வீர் கற்பனைகள் மனதில் ஒருவித பயத்தை உண்டாக்கினாலும் குரு பகவானின் பார்வை தைரியத்துடன் செயல்பட செய்யும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை குறைத்தாலும் தன் முயற்சியால் வெற்றி காண வழிவகை செய்யும். பரிகாரம். மனதினை கட்டுக்குள் வைத்திருக்கும் தியானம், யோகா போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. பிரதி மாதம் வருகின்ற தேய்பிரை அஷ்டமி நாளில் இலுப்பை எண்ணெய் விளக்கேற்றி பைரவர் வழிபாடு செய்வது நன்மை தரும். நேரம் கிடைக்கும் போது சேலம் ஊற்றுமலையில் அமைந்துள்ள சதுஷ்டி பைரவர் ஆலயத்திற்கு சென்று ஸ்ரீ சக்கர பைரவரை தரிசித்து வர புத்துணர்ச்சி பெறுவீர்கள். மேலும் விவரங்களுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.